ஸ்கூல் டைம்ல எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஜஸ்ட் பாஸ் ஆகுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேனா. பட் என்னோட காலேஜ் டைம்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹலோ எவ்ரி ஒன், ஐ இந்திரா ஃப்ரம் இந்திராஸ் மேக்ஸ் சொல்யூஷன். ஸ்கூல் டைம்ல எக்ஸாம் பேப்பர்ஸ் கொடுக்குறப்போ ஒரு 2 மார்க் 3 மார்க் பாஸ் ஆகுறதுக்கே கம்மியா இருக்கும். அப்பெல்லாம் மேம் கிட்ட நிறைய கெஞ்சி இருக்கேன், மேம் ஒரு 2 மார்க் போடுங்க மேம், ஒரு 3 மார்க் போடுங்க மேம், பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட காலேஜ் டைம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். காலேஜ்ல நடந்த எல்லா இன்டர்னல் எக்ஸாம்ஸ்லயுமே நல்ல ஸ்கோர் பண்ணேன். ஒன்று ஃபுல் மார்க் இருக்கும், அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் கம்மியா இருக்கும். இந்த சேம் என்னோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லயுமே ஒன்று 90 above இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிருப்பேன். காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறப்போ என்ன ஹார்ட் ஒர்க் போட்டேனோ அதே மாதிரி தான் என்னோட காலேஜ் 6th செமஸ்டர் வரைக்குமே நான் என்னோட ஹார்ட் ஒர்க் வந்து போட்டேன். யூஜி நல்லபடியா முடிஞ்சுது. யூஜில டோட்டலா 93% வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அகைன் பிஜி படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. திரும்பி பிஜி வந்து ஜாயின் பண்ணேன் என்னோட யூஜி படிச்ச காலேஜ்லேயே. பிஜி ஜாயின் ஆகி ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் எங்களோட ஹெச்ஓடி மேம் வந்து என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். எல்லா மேமுமே ரொம்ப ஷாக்கா என்னை பார்த்தாங்க. அப்போ எனக்கு தெரியல, ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மேம போய் பாக்குறப்போ மேம் வந்து ஒரு பேப்பரை வந்து நோட்ல இருந்து எடுத்து, பேப்பர் மாதிரி ஒன்று எடுத்து கையில வந்து கொடுத்தாங்க. நான் அதை பாக்குறேன். அதுல வந்து ஒரு சைடு என்னோட போட்டோ போட்டுருக்கு, கீழே அழகப்பா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸ்ல. அதுல வந்து எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான் எனக்கு அப்படியே போல்டா தெரியுது. அப்படி பார்த்தோன்னே என்னோட போட்டோ நடுவில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா பெருசா போல்டா இருக்கு. அது என்ன அப்படின்னா, என்னோட நேம் கீழே அழகப்பா யூனிவர்சிட்டி 5th ரேங்க் ஹோல்டர். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. பட் என்னோட லைஃப்ல எனக்குன்னு நடந்த ஃபர்ஸ்ட் சக்சஸ் இதுதான். என்னால வந்து நம்பவே முடியல. பிகாஸ் என்னோட டிபார்ட்மெண்ட், என்னோட மேம் எல்லா பேருக்குமே வந்து தெரியும் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கிறதுக்கு பிகாஸ் ரொம்ப ஸ்லோவா படிப்பேன், ரொம்ப ஸ்லோவா படிப்பேன். ஆனால் படித்தேன். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தெரியும் எவ்வளோ ஸ்லோவா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்லோவா படிச்சு இப்படி வாங்குறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. வாங்கினேன் என்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஆனா இதை கூட இங்க எல்லா பேரும் லக் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. சரி, நம்ம பிஜில வந்து இது லக்கா இல்லையான்றதை வந்து ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிஜி வந்து படிக்க ஆரம்பிச்சேன். பிஜில என்ன பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.